நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணி ஒன்று உருவாக்கி இருக்கு. இந்த கூட்டணியில தாவேகா, காங்கிரஸ், விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுமுல் போன்ற கட்சிகள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா இடம்பெறாங்க. இதுல ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னு தெரியுமா? நாங்களாம் இந்த கட்சியில இந்த கூட்டணியில இருக்கிறோமா அப்படின்னு விசிகாவுக்கும் தெரியாது, சிபிஐ, சிபிஎம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐயுஎல் இவங்களுக்கு தெரியாது அப்படின்றதா பெரிய கொடுமையே அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. காங்கிரஸுக்கு எம்பி பதவி வந்து என்ன பண்ணாருன்னா விஜய் அவர்கள் விட்டு கொடுத்தாரு. ராஜ்யசபா எம்பியா காங்கிரஸ் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு கொடுத்துறாரு. இதை சார்பா பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா எம்பியா என்ன பண்றாரு, நாடாளுமன்றத்துக்குள்ள நுழையிறாரு காங்கிரஸ் சார்பா அப்படிதான் பார்க்கணும். அவரே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி சார்பா நான் என்ன பண்றேன், ராஜ்யசபா எம்பியா நான் நாடாளுமன்றத்துக்குள்ள போறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு சொல்லிட்டு இருந்தார். உடனே அடிச்சாருங்க சண்முகம் அவர்கள், சிபிஎம் லீடர் சண்முகம் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, யாரை கேட்டியா எங்களை கூட்டணியில சேர்த்தீங்க? இந்த மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி நாடாளுமன்றத்துக்கு ராஜ்யசபா எம்பியா போறாருன்னு என்கிட்ட வாழ்த்தும் பெறல, ஆதரவும் கேட்கல. கூட்டணிக்குள்ள இது மாதிரி ஒன்னு கூட்டணி கிரியேட் பண்ண போறோம், அந்த கூட்டணிக்குள்ள எங்களை சேர்க்க போறோம், எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, யாரை கேட்டு நீங்க கூட்டணின்றத நீங்க என்ன பண்ணீங்க டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னு சர்ற மாதிரியா கேள்வி கேட்டிருக்கிறாரு. சோ இந்த கேள்விய விசிகா தலைவர் கூட கேட்கல, சிபிஐ கூட கேட்கல, சிபிஎம் வந்து என்ன பண்ணுது கேக்குது. ஏற்கனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அங்கம் வகிக்கிறாங்க விசிகா, சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, திமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. இது இந்தியா கூட்டணி அப்படின்னு நேஷனல் லெவல்ல வந்து என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணிக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு தலைமை யார் தெரியுமா? தாவேகா தான் தலைமை. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் வருது, விசிகா வருது, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎல் அப்படின்ற போன்ற கட்சிகள் வருது. இதுல இங்க ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்முகம் அவர்கள் சொல்ற மாதிரி இது அதிக பிரசிங்கத்தனம். பிரவீன் சக்கரவர்த்தி செய்யறது அதிக பிரசங்கித்தனம். இந்த மாதிரி செயல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, காங்கிரஸுக்கு தாவேகாவுக்கு வச்சுக்கோங்க, சிபிஎம் உள்ள கொண்டு வரீங்க. யாரையா கேட்டீங்க நீங்க? இந்த மாதிரி கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லிட்டு, இங்க கூட்டணியில சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட ஆதரவு கேட்டீங்க, யாருக்கிட்ட தெரியப்படுத்துறீங்க? இப்போ ஒரு கூட்டணியை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா எல்லா லீடர்களும் உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஷன் பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணி என்னென்ன மாதிரி கொள்கைகள் நம்மளுக்கு இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது, இதுல நம்ம பயணிப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கிற ஒரு கூட்டணிக்கு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான கட்சிகள் எதுவோ மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஆலோசனை பண்ணுவாங்க. இப்போ தேசிய முற்போக்கு கூட்டணி அப்படின்றது உருவாது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இருக்குல்ல. இத வந்து எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் உட்கார்ந்தாங்க, கொள்கை ரீதியா ஒண்ணு சேர்ந்தாங்க. அதுதான் இங்க பார்க்கணும். தாவேகாவுக்கு என்ன கொள்கை இருக்குது, காங்கிரஸுக்கு என்ன கொள்கை இருக்குது, கேள்வி இருக்குல்ல. இப்போ தாவேகா இந்த கட்சிக்கு பிரதான கட்சி அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அத தாவேகா தலைமையா வச்சுதான் தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்றத ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாருல. இவர் மட்டும் தான் இண்டிவிஜுவலா உருவாக்கி இருக்கிறாரு. இத பத்தி திருமாவளவனுக்கு தெரியாது, அதே போல வீரபாண்டியனுக்கு தெரியாது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா காதர் மொய்தீனுக்கு தெரியாது, சண்முகத்துக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா இவராவே என்ன பண்றாரு, ஒரு கட்சி என்ன பண்றாரு, இதெல்லாம் நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிற கூட்டணியில இருக்கிறோம், அதனால நம்ம இந்த கூட்டணிக்கு இப்படி பேர் வச்சுலாம் தன்னிச்சையா செயல்பட முடியுது. இதுதான் அதிக பிரசங்கத்தனம் சொல்லிட்டு சண்முகம் அவர்கள் என்ன பண்றாரு விமர்சிக்கிறாரு. இன்னொரு விஷயம், சிபிஐ, சிபிஎம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க ஏன் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா பலமுறை சொல்லிட்டாங்க. நீங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்க என்ன பண்ணோம், தாவேகாவுக்கு நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தோம். நாங்க கூட்டணிக்குள்ள எல்லாம் வரல, வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்கிறோம். நாங்க எப்போ வேணா என்ன பண்ணுவோம், வெளியே வந்துருவோம். சோ அதனாலதான் வெளியில இருந்து நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயும் சிபிஎம் என்ன பண்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. சோ அதனால இவர் என்ன பண்றாரு, அதிகப்படியான இடங்களை பெற்றாரு. ஒருவேளை இவருக்கு அந்த வாய்ப்பு இல்ல, இவர் அந்த இது விஷயத்துல அடுத்தபடியா இருக்கிறது திமுக தான். திமுக தான் என்ன பண்ணுவோம், ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமே அவர்களை சொல்றாரு.
சோ அதுக்கு அடுத்தது அதிமுக. சோ மக்கள் பெருசா வந்து என்ன பண்ணிருக்காங்க, 108 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, நீங்க தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புறதுனால நாங்க திமுகவுடைய பர்மிஷனோட வந்து தான் என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். ஆனா நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு நாள் நாங்க என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் ஆயிடுவோம். அப்போ உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றதுதான் இங்க சண்முகம் அவர்கள் சொல்ற விஷயமா இருக்கு. சோ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்றாரு? இப்போ நீங்க இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குல்ல, இந்த கூட்டணி கலைஞர் அவர்கள் உருவாக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினார். காங்கிரஸ், அதே போல எல்லாரையும். இது வந்து தேசிய லெவல்ல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்றது தேசிய லெவல்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப இந்தியா கூட்டணி அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. இந்த இந்தியா கூட்டணி கூட எல்லா கட்சி தலைவர்களும் கூப்பிட்டு வச்சாங்க. கூப்பிட்டு வச்சு ஒரு பேரு டிஸ்கஷன் பண்ணாங்க. டிஸ்கஷன் பண்ணி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டணியா வச்சாங்க. சோ இப்போ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணிக்கு பேர் வச்சாங்க. அவ்வளவுதான். ஆனா இங்க தன்னிச்சையா செயல்படுறது எந்த விதத்துக்கு நியாயம்? இத விஜய் அவர்களும் கண்டிக்காம என்ன பண்றாரு, இருக்கிறாரு. அதை ரசிக்கிறார் விஜய் அவர்கள். ஒருவேளை விஜய் சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு வருது இல்ல. ஏன்னா நீங்க உங்களை தலைமையா வச்சு இந்த மாதிரி ஒரு கூட்டணி அப்படின்றது உருவாக்குறீங்களா. இப்ப விஜய் என்ன பண்ணிருக்கணும், ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். இல்ல இந்த மாதிரி எல்லாம் யாருமே செயல்படல, இன்னும் இவங்க கூட்டணியாவே ஃபார்ம் ஆகல சார். அதுதான் பெரிய பிரச்சனையே. ஆளால ஒரு பக்கம் நிக்கிறாங்க. இப்போ சிபிஐ ஒரு பக்கம் நிக்குது, சிபிஎம் ஒரு பக்கம் நிக்குது, விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் இருக்கு, ஐயுஎல் ஒரு பக்கம் நிக்குது. காங்கிரஸ் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சுமை இருக்கு. மேகதாதுல அணை கட்ட போறாங்க. இத குறித்து கூட இங்க இருக்கிற கூட்டணி, உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்களா, ஒருத்தர குரல் கொடுக்கல. திருமாவளவன் குரல் கொடுத்தாரா? மேகதாது அணை கட்ட போறாங்க எதிர்த்து குரல் கொடுத்தாரா? இதுதான் மு.க. ஸ்டாலின் அவர்களே கேட்கிறாரு. எவ்வளவு அநியாயம் பண்றாங்க இந்த 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 ஆட்சியில. பெண்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்ல, ஆனா வன்னியரசு என்ன சொல்றாரு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்கு, நல்லாவே இருக்குது, ஒண்ணுமே இல்லைன்றாரு. எந்த அளவுக்கு அநியாயமா இவங்க நல்லவங்களா மாறிட்டாங்க பாத்தீங்களா? சோ இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேகதாது அணை கட்ட போறோம், கன்ஃபார்மா கட்ட போறோம் அப்படின்னு டி.கே. சிவகுமார் அவர்கள் என்ன பண்றாரு, சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற சிபிஐயோ சிபிஎம்மோ ஐஎம்ஓ அதே போல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையில குரல் கொடுக்கவே இல்லை. ஏன் நீங்க எதிர்த்து குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி. சோ இந்த விஷயம்லாம் காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. ஏன்னா இவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க, இவங்க தடுத்து நிறுத்த ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சிக்கலான கூட்டணி அப்படின்றது பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் யாரையுமே வந்து இவங்க வந்து அட்டாக்ஸ் ஆவே இல்லை. யாரும் வந்து இவங்களுக்கு ஒரு கொள்கை பிடிப்பே இல்லை. இப்ப விஜய கூப்பிட்டு எந்த கொள்கையின் அடிப்படையில் நீங்க சமூக நீதி முற்போக்கு கூட்டணி அப்படின்னு வச்சிருக்கீங்க கேளுங்களேன். அவர் வந்து டீட்டெயிலா சொல்லிடுவாரா? அப்படின்னா கிடையாது. நீங்க அமைச்சரவையில நாங்க இத்தனை தலித்துக்கு இடம் கொடுத்துருக்கோம், இத்தனை பெண்களுக்கு நாங்க இது பண்ணிருக்கோம், அப்படி பண்ணிருக்கோம், இது மட்டும் உங்களுக்கு வந்து சமூக நீதி ஆயிடுமா? நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிட நலத்துறைய சமூக நீதித்துறையா மாத்திருக்கோம், இது மாத்திட்டா சமூக நீதி உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா? கேள்வி இருக்குல்ல. அறநிலைத்துறைக்கு ஒரு பிராமணரை தான் என்ன பண்றீங்க, நீங்க வந்து அமைச்சரா மாத்துறீங்க. அப்ப இங்க எங்க சமூக நீதி? அறநிலைத்துறைக்கு ஒரு எஸ்சியை போடுங்க பாப்போம், ஏத்துப்பாங்களா? முடியாதுல. சமூக நீதினா அதுதான் சமூக நீதி. எந்த துறைக்கு நீங்க யார போடுறீங்களோ அதுதான் சமூக நீதி. ஆனா அதை விட்டுட்டு நீங்க அறநிலைத்துறைக்கு ஒரு எஸ்சியை போட்டு மினிஸ்டரா போட்டு இதான் சமூக நீதி நான் மாத்திட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொன்னார்னா விஜய்க்கு ஆட்சாப் வைக்கலாம். சமூக நீதி காவலர் கூட என்ன பண்ணலாம், பட்டத்தை கொடுக்கலாம். ஆனா அறநிலைத்துறைக்கு ஒரு பிராமணரை நான் என்ன பண்ணுவேன், அமைச்சரா போடுவேன், ஆனா நான் வந்து சமூக நீதி போராளி அப்படின்னா ஏதோ நம்பி ஏமாறுது உங்களை? கேள்வி வருதுல. சோ இந்த கூட்டணிக்குள்ளவே பல சிக்கல்கள் இருக்கு, இன்னும் ஒட்டாமை இருக்கு, கொள்கை பிடிப்புல இன்னும் யாருமே வந்து ஸ்ட்ராங்கா நிக்கல. இதை நீங்க திமுக எடுத்துக்கங்களேன். இன்னைக்கு என்ன சொல்றாரு சண்முகம் அவர்கள், நாங்க தமிழ்நாட்டு உரிமைகளுக்கோ தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு பாதகமான செயல் வந்தா தொடர்ந்து திமுகவோடு இணைந்து சண்டை போடுவோம் சொல்றாருங்க. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்றாரு. அந்த கொள்கை விஜய் கிட்ட இருக்குதா? கிடையவே கிடையாது. இங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு டெல்லிக்கு போயிட்டு நீங்க பர்மிஷன் கேட்கறீங்கன்னா எங்கயா உங்க சமூக நீதி இருக்கு, எங்கயா உங்க கொள்கை பிடிப்பு இருக்குது? கிடையவே கிடையாது அப்படின்னு தான் எல்லாரும் வேதனைப்படுறாங்க. சோ இவங்களுக்குள்ளாகவே ஒரு முரண்பாடுகள் இருக்குது. ஆனா கூட்டணிக்கு பேர் வச்சு தன்னிச்சையாவே செயல்படுறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. இதை காங்கிரஸ் கூட கண்டிக்கவே இல்லை. டிவிகேவும் கண்டிக்கல, காங்கிரஸும் கண்டிக்கல, விசிகாவும் கண்டிக்கல. ஆனா சிபிஐ சிபிஎம் தலைவர்கள் கண்டிக்கிறாங்க.
யாரை கேட்டியா முடிவு பண்ணீங்க கூட்டணி? எங்களை கேட்டீங்களா? உங்க இஷ்டத்துக்கு செயல்படுவீங்களா? இந்த மாதிரி கூட்டணியில நாங்க இல்லவே இல்லை. நீங்களா ஒரு கூட்டணிக்கு பேர் வைப்பீங்க, எல்லாமே பண்ணீங்க. நாங்க வெளியில இருந்து தான் ஆதரவு தரோம். அப்ப எப்படி கூட்டணிக்குள்ள வர மாதிரி ஆயிடும்? வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, விசிகா, டிவிகே, காங்கிரஸ், ஐயுஎம்எல், நீங்க 4 பேர் தானே கூட்டணி ஆட்சியில் இருக்கீங்க. நீங்களே கூட்டணி வச்சுக்கீங்க. சிபிஎம் விட்டுடுங்க. நாங்க வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம். நாங்க என்ன பண்றோம், எப்போனாலும் வெளியே வந்துடும். நாங்க கூட்டணிக்குள்ள வரவே இல்லை. அவர் சொல்றாங்க கூட்டணி அப்படின்றது இங்க கிரியேட் ஆகவே இல்லை. வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்குறாங்க. கூட்டணி அப்படின்றது வரவே இல்லை. கூட்டணி ஆட்சி தான். ஆனா கூட்டணின்றது கிரியேட் ஆகல. ஆகாத ஒரு கூட்டணிக்கு பேர் வைக்கிறாங்களா? அதாவது பெறாத பிள்ளைக்கு பேர் வைக்கிற கதை தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பண்ண விஷயமா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். சோ இது ரொம்ப 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 அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு சண்முக அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இதை பத்தி ஒரு கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.